இங்க ஒரு கிராமத்துல சம்மங்கின்ற பேய் ரொம்ப நாளா ஒரே கோட்டைக்குள்ள அடைஞ்சிருக்குது. ஆனா ஒவ்வொரு சந்திர கிரகணம் வரும்போது அதோட ஆட்டம் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிறதுனால அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டாங்க. இதையெல்லாம் தெரியாத ஹீரோவும் அவளோட 2 ஃப்ரெண்ட்ஸுமே அந்த ஊருக்கு பேய் ஓட்டுற வேலையை பார்க்கறதுக்காக வராங்க. வந்தவங்க அந்த ஊர் மக்களுக்கு சயின்ஸ் மூலமா நிறைய ஹெல்ப் பண்றாங்க. இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே அவங்க உண்மையான பேய் ஓட்டுறவங்கன்னு சொல்லி நம்பிடுறாங்க. அதே டைம்ல தான் ஹீரோ ஊர் தலைவரோட பொண்ணு ஜலஜாவை பாக்குறாங்க. பார்த்ததுமே 2 பேருக்கும் பிடிச்சதால இப்ப லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த ஊர்ல பேய் ஓட்டுறதுனால ஹீரோ தான் ஃபர்ஸ்ட்ங்கிற மாதிரி ஃபார்ம் ஆயிடுறாங்க. இதனால கடுப்பானாங்க. முன்னாடி இந்த சாமியார்கள்லாம் ஹீரோ ஒரு ஃப்ராடுன்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்காக இப்ப ஊர் தலைவர் கிட்ட போய் நின்று கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா ஊர் மக்கள் எல்லாருமே ஹீரோ உண்மையானவர் தான் சொல்லி இப்ப எல்லாருமே ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கு அந்த சாமியாரும் சரி இவர் உண்மையான பேய் ஓட்டுறவரா இருந்தா ஊருக்கு வெளியே இருக்க சமங்கி கோட்டையில போய் தங்கி அங்க இருக்க புதையலை எடுத்துட்டு வர சொல்றாங்க. உடனே ஹீரோவும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு 2 கண்டிஷன் இருக்கு. நான் போய் புதையலை எடுத்துட்டு வந்து அதுல பாதி எனக்கு கொடுத்து அது மட்டும் இல்லாம ஊர் தலைவரோட பொண்ணான ஜலஜாவை எனக்கு கட்டி வைக்கணும்னு சொல்றாரு. இதை கேட்ட ஊர் தலைவரும் சரி நமக்கு புதையல் கிடைச்சா போதும்னு சொல்லி இப்போ ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாளே ஹீரோவும் அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸுமே அந்த கோட்டைக்குள்ள போறாங்க. போனவங்க கொஞ்ச நேரத்திலேயே அங்க எங்கேயாவது புதையல் இருக்கான்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எங்க தெரியுமே அன்னைக்கு புதையல் கிடைக்கவே இல்லை. இதே நாள் நைட்டு அந்த கோட்டையில இருக்க சம்மங்கின்ற பேய் நம்ம ஹீரோவோட 2 ஃப்ரெண்ட்ஸுமே பயங்கரமா வச்சு செய்ய ஆரம்பிக்குது. ஆனா அந்த பேய் நம்ம ஹீரோவை மட்டும் எதுவுமே பண்ணல. இதையெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த பேய்க்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, நீயே போய் அந்த பேய்க்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டுவான்னு சொல்லி இப்ப ஹீரோ அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி உள்ள போன ஹீரோ கிட்ட அந்த பேயும் அதோட பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கி. இந்த மாதிரி என் பேரு சம்மங்கி, நான் கேரளாவை சேர்ந்தவன், எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவும் ஏன் உங்க வாய்ஸ் ஆம்பளை வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்ட அந்த சம்மங்கியும் ஆமா நான் ஒரு ஆம்பளை தான், ஒரு பையன் சொல்றாங்க. இதை கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு ஐயோ ஒரு ஆம்பளை பேய்க்கா என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி பயங்கரமா ஷாக் ஆயிராரு.